அன்புகளுக்கு வணக்கம். ரொம்ப நாளாக எத்தனை கமெண்ட்டுங்க நம்மளுது இன்ஸ்டாகிராமில் ஆகிட்டு யூடியூப்பில் ஆகிட்டு இந்த வண்டிக்கு அவ்வளோ ஒரு ஃபேன் பேஸ் இருப்பாங்களாட்டு இருக்குது. இந்த வண்டி வந்ததுலேருந்து அத்தனை பேர் கேட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கார் எந்தூசிட்டிக்கு பிடிச்ச வண்டி, கார் பிரியர்கள், கார் வெறியர்கள், இந்த வெறித்தனமாக ஓட்டுவாங்கல்லங்க, அவங்களுக்கான வண்டி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பின்னி பெலர் எடுக்கிற பிசுறு எடுக்கிற அரை கோடிக்கு இன்வைஸோடு வர்ற இந்த வோக்ஸ் வேகனில் வர்ற கால்ஃப். இது என்ன கால்ஃப் அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக், காம்படிஷனே இல்லாத வண்டி. பெட்ரோல் இன்ஜினு, அப்படி ஒரு சொகுசுக்கு சொகுசு, பவருக்கு பவரு, ரகட் பை அப்படி தான் சொல்லணும். ஏன்னா இவெல்லாம் சாக்லேட் பை கிடையாது. காலை வச்சிங்கன்னா சொல்ல மசரா ஏட்ட போவேன். அது என்ன ஏதோ நான் உங்களுக்கு போகும்போது உங்களுக்கு ஓட்டி காமிக்கிறேன். இப்போ என்ன ஏதோ வண்டியில் இருக்குது பார்த்துடலாங்களா? வாங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா எல்இடி உங்களுக்கு ஹெட்லைட்ஸ் வந்தது, உங்களுக்கு அதுலேயே ஹை பீம் லோ பீம் வந்துடுதுங்க. அதுபோக உங்களுக்கு ஆட்டோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்துடும். நீங்கள் ஏதாவது வெளிச்சம் யாராச்சும் எதுக்காக அடித்தாங்கன்னா அப்படி ஆட்டோமேட்டிக்காக கீழே இதாகிக்கும். இங்கே பார்த்திங்களா மேலே ஒரு அப்படியே சிவப்பு கோடு கடைசி வரைக்கும் போகுது. அந்த சிகப்பு கோட்டு கீழே டிஆரில் வேறு தனியாக போகுது. இதான் சென்ட்ரல் டூப்லைட் டிசைன். இதான் இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க, ஜாயின்ட் டிசைன். அதுவும் இங்கே பார்த்திங்களா ஓக்ஸ் வேகன் லைட் எரியுது. இப்படியே கொண்டியா இங்கே பாருங்க, பார்க்கலாம். இப்போ கீழே 5 1 அல்ல 2 அல்ல, சும்மா டைமண்ட் டிசைனாக போட்டு 5 பார்க்கலாம். நல்லா பொட்டியாக நல்ல இது நல்லா காற்று உள்ளே போகிறங்க. இது நல்ல ஏர்வெண்ட்டோட டைமண்டில் அது நல்ல காற்றோட வசதி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அடாஸோட அந்த இது கொடுத்துருக்குறாங்க. அடாஸோட சென்சர், மேலே கேமரா இருக்குதுங்க. ஜிடிங்கிற லோகோ, இங்கே ஜிடிங்கிற லோகோ. இந்த இதெல்லாம் இல்லையாம்மா, ஏரோடைனமிக் காற்று போகிறதெல்லாம் இல்லையாம்மா? காணும், அதெல்லாம் காணும். அப்புறம் அடியில் லப்பர் டிசைன் கொடுத்துருக்காங்க ஒரு இந்த இடத்துல, தெரியுதா? பிளாஸ்டிக் லப்பர் இல்லை, பிளாஸ்டிக். அம்மா ஏரோடைனமிக் எங்கேயோ வருது, அந்த இடத்துல ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் காற்று இதுக்குள்ளே வந்து அதுக்கு தான் அந்த இடத்துல நல்லா ஊற்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ளே ஊந்து அப்படியே வந்துடும். பிரேக் பேடெல்லாம் ஒன்று எத்தச்சோடு பார்த்தீங்களா? இருங்க, மெயினான சமாச்சாரம் நான் இன்ஜின் ரூம் நீக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்ஜின் ரூம் எப்படி இருக்கும்னு. ஏன்னா இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக்லேயேங்க ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின், 2000 சிசி. அப்பா, 2 லிட்டர் இன்ஜின். என்ன வெயிட்டுங்க, பானட்டு தூக்குறக்கே முடியாதாட்டு இருக்குது. இங்கே பாருங்க, 2000 சிசி. இங்கே அம்மா தான் என்ன ரோஸ் மில்கிட்டு இருப்பா. மேலே சவுண்ட் ப்ரூஃபு, உள்ள சவுண்ட் ப்ரூஃபு, பக்காவான சவுண்ட் ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா 265 பிஹெச்பிங்க, 370 என்எம் டார்க்கு. காலை வச்சா போதுங்க, காலை அமுத்துங்கொள்ளம் கூடாது, செருப்பு தூக்கி மேலே ஓட்டிங்கன்னா போகுது, அதுக்கே 100 போகுது. அப்புறம் காலத்தில் எத்தனை போகுது நினச்சி பாருங்க. இந்த இன்ஜின் வேறு என்ன 888 EA 888 இன்ஜின். அந்த இதுக்கெல்லாம் வரும்போது பழசு இந்த ஸ்கோடா எல்லாமே செர்மனோட தானுங்க. ஸ்கோடா விஆர்எஸ்க்கெலாம் வந்து இல்லைங்க, அந்த இன்ஜின்னா நல்ல இன்ஜின், நல்லா டியூன் பண்ணிங்க. அப்பா, ஹேட்ச்பேக் அப்படிங்கிறது பேர் தானுங்க. லென்த்து 4289 எம்எம்ங்க, வித்து 1789 எம்எம், ஹைட் 1471 எம்எம்ங்க. இதனுடைய வீல் பேஸ் பார்த்திங்கன்னா 2627 எம்எம். ஆனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் மட்டும் கேட்டாதீங்க சாமியோ, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போட்ஸ் கார் இது. ஆமாம்மா, நான் அலைவில் வேறு சொல்ல மறந்துட்டு பாருங்க. டியூவல் டோனில் கொடுத்துருக்குறாங்க, டைமண்ட் கட்டில், கருப்புமே அந்த சில்வர் கலர்லேயுமே. கிட்டத்தட்ட 225 40 18. இங்கே வாருங்க, இத்தனோடு தான் இருக்குதுங்க டயரோடது. கொஞ்சம் குண்டு குழியெல்லாம் பார்த்து ஓட்டணுங்கோ, இல்லைன்னா குழியில் இறக்கச்சுன்னா பஞ்சர் ஆகி போயிரு, டயர் வெடிச்சு போயிரு. கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் நிதானமாக. 136 எம்எம். அப்புறம் ஜிடிங்கிற இங்கே பாருங்க, இங்கே ஒரு பேட்ச் இருக்குது ஜிடி. மோட்டரைஸ்டு மிரரு, ஆட்டோ டிம்மிங்கு வித் இண்டிகேட்டரு, அத்தனையும் வந்து சகல வசதியுமே. இங்கே வந்து ஹோல்சேல் லெட்டர் ஒன்று வருது. மேலே ஒரு சன்ரூப்பு, இங்கே வந்து ஷார்க் பின் ஏண்டனா. பெட்ரோல் வந்து 45 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ஐக்யூ லைட் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக எல்இடி அழகாக கொடுத்துருக்காங்க, சும்மா பொட்டியாக. இங்கே ஒரு 3 ஒட்டி, அதுக்கப்புறம் ஒரு 3 ஒட்டி, அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லைட்ஸு, ஸ்பாய்லரு, இது வந்து பிரேக் லைட்ஸுங்க, டீபோகரு, வைப்பரு. இங்கே பாருங்க, வோக்ஸ் வேகன் GTI. பின்னாடி பார்க்கிங் சென்சாரு, முன்னாடி பார்க்கிங் சென்சார் சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. டபுள் சைலன்சரு, அதுவும் பம்பர் வந்து ரிஃப்ளெக்டிங் 2 கல் வேறு கொடுத்துருக்குறாங்க. எப்படி டிக்கி ஓப்பன் பண்ணுறது, இப்படி தொட்டு நம்ம கையில் தான் ஓப்பன் பண்ணணும், அவ்வளோதான். சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60/40. அதுவும் நடுவில் ஹேண்டல்ஸ் வேறு தனியாக வந்துடுது. இதுக்கு வந்து ஸ்டெப்னி வராதுங்க உங்களுக்கு. பூட் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 380 லிட்டர். ஸ்டெப்னி வேணுன்னா நீங்கள் தனியாக காசு கொடுத்து வாங்கிக்கணும். பேடு கொடுத்துட்றாங்க, 3க்கு ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான். புறவுக்கால வேறு ஒன்றும் இல்லைங்க.
சிம்பிளாக இருக்கும். இது ஒன்லி வந்துங்க போட்ஸ் பீப்புள். ஏதாங்க சைலன்சர் சவுண்டு கேட்கணுமா ஸ்டார்ட் பண்ணி? இந்த பொடி ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கும்னு. ₹100 மேலே காணாமல் போயிருக்குந்தாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் காணாமல் போயிருக்கு. நான் அமுத்தில் இப்படிலாம் அமுத்தவே கூடாது. இங்கே ஒரு டிசைன் தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படியே புறக்கால சீட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. அடா அப்பா என்னது குடிக்கல வந்து பொஸ்குன்னு வந்துக்கிட்டேன். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாங்க. இங்கே பாருங்க அழுக்கன்ட்டாரா டிசைனு. ஸ்பீக்கருக்கெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. சில்வர் கலர் டோர் ஹேண்டில். அவ்வளோதான். பவர் விண்டோ ஏறக்கு 1 டச் பவர் விண்டோ, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக இருக்குதுங்க. ஹேண்ட் ரெஸ்ட். அப்பா ஹேண்ட் ரெஸ்ட் இழுத்தோம்னா இது 2 கப் ஹோல்டர் வச்சுக்கலாம். பின்னாடி ஏசி வேறு இருக்குது. இந்த பரோக்கால இங்கே தானே ஏசி கொடுத்துருக்குறாங்க. அதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் கீழே 2 டைப் சி. சீட்டிங்க அப்படியே உள்ளே நல்லா பிடிச்சி வாங்கி வந்துக்குச்சுங்க. 4 பேர் ஓரக்கு சௌரியமாக இருக்குது. பெருசாக இப்போ என்ற அளவுக்கு வச்சுருக்கிறேன். அந்தளவுக்கு ஓகேங்க. இது என்ன டச்சா? ஆமாம் டச்சு. அங்கே சாய் ஓடணும். ஆமாம் சாய் ஓடதான் பின்னாடி ஒர்க் ஆகும். அங்கே ஒரு கைப்பிடி வருதுங்க. இங்கே ஒரு கைப்பிடி சுருக்கு போய் மாட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதாங்க. பின்னாடி சிம்பிளாக இருக்குது, நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். ஏன்னா மெயினான விஷயம் இந்த வண்டியில் இருக்கிற சீட்டையே வந்து முன்னாடி சீட்டு தான். இது வந்து உட்காந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு போகிறது கிடையாது. இது வந்து அனுபவிக்கிறோம் அந்த மாதிரி ஃபுல் ஃபீலிங் வண்டி. இதுங்க 4மே 1 டச் பவர் விண்டோஸ் வந்துடுதுங்க. அப்புறம் இங்கே வந்து ஜூட்டர் வந்துடுது. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு அந்த பவர் விண்டோ அட்ஜஸ்ட் பண்ணுறது வந்துடுது. அப்புறம் சீட்டு காமிக்கிறேன்னு சொன்னோம்லங்க, அங்கே வருங்க பக்கெட் சீட் எப்படி இருக்குதுன்னு வேறு. அந்த பக்கம் சீட்டு காமி. GT8 போட்டிருக்குங்களா. ரெட்டஸ்லாம் தனியாக கிடையாதுங்க. கருப்பு சிவப்பு வர லைனில் கொடுத்துருக்குறாங்க. செம்ம லுக்காக இருக்குதுங்க பார்க்குறக்கே. சீட்டு உட்கார்றக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அழகு. சரி வாங்க, நான் அப்படி உள்ளே காமிக்கிறேன். மழை தூருது, வாங்க உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சுங்க. அடாடா உள்ளே வந்தோடனே இந்த டேஷ்போர்டெல்லாம் பார்க்குறக்கு இங்கே பாருங்க என்ன ப்ரீமியம்ங்க. அந்த ரப்பரைஸ்டு டேஷ்போர்டுக்கு இந்த அப்படியே மெதுன்னு இருக்குதுங்க. முன்னாடி ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அங்கேயும் ஸ்பீக்கர் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தாங்க எத்தனை இன்ச்சு ஸ்க்ரீன் இது? 12.9 inch கிட்ட. 13 இன்ச்சு. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனுங்க. இங்கே வருங்க உள்ளுக்குள்ள ஒரு இது 8-9 இன்ச்சு வருமா? 10 இன்ச்சே வரும். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடு மாத்திரம் இங்கே இருக்குது. ஹெட்லைட்டு அந்த இதுக்கெல்லாம் இங்கே அச்சோ டச்சு இது இப்படின்னு அப்போதா அப்படியே சாவி. இந்த ஃப்ரண்ட்டு ஃபாக் லேம்புக்கு தனிங்க. அந்த ரியர் இதுக்கு அதுக்கு பேர் என்ன டிஃபாக் இருக்குது. இது மேக்ஸ். அது முன்னாடி இது கூலிங்கு, இது ரியர். இது ஸ்டேரிங் வருங்க. அட்டா என்ன அழகுங்க. இது ஃபுல்லாக சிவப்பில் ஸ்டிச்சு சுற்றியுமே நல்ல லெதர் கிரிப்பு. இந்த இடப்பட டாட்டடு இப்படி தான் பிடிச்சி ஓட்டுவாங்க மேக்ஸிமம் போட்ஸ்காரங்க. அப்புறம் கீழே வந்து பெடல் ஷிஃப்டர்ஸ் வேறு கொடுத்துருக்குறாங்க. பெடல் 2 பெடல். அதுக்கப்புறம் Volkswagen லோகோ. ரைட் சைடில் உங்களுக்கு அந்த மெனு சிஸ்டம் வந்துடுதுங்க. லெஃப்டில் அந்த ஆடியோ கீடியோவில் வந்துடுது. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் லெஃப்ட் சைடு தான் வருதுங்க. இங்கே GTங்கிற பேட்ஜு அப்படியே சில்வர் கலர், அதுக்குள்ளே ரெட் கலர் டிசைன். நல்லா ஃப்ளாட் பாட்டம் அட்டேச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் ஹெட்லைட்ஸு, ரைட்டில் அது இண்டிகேட்டர்ஸு. இந்த செட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் டச்சு தான். இங்கே வருங்க தெரியுதுங்களா டச்சு. இது என்னது? இது ஆடியோ தானா? இது ஆடியோ. இது வந்து ஏசிக்கு. இது வந்து அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது, அந்த கூலிங். இது இல்லை டியூவல் ஜோன். சாரி டியூவல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. இங்கே மட்டும் அந்த இது பேர் என்ன கார்பன் டிப்பு அந்த டிசைனில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஏசி வெண்ட்டில் அப்படியே ஒரு உள்ளி அலுமினிய லைன் ஒன்று வருதுங்க. இங்கே பாருங்க. இது என்னது? அசிஸ்டன்ட். அந்த அடாஸோடது. இங்கே வரும். நம்ம நேரம் ஓட்டோம்னா காப்பி குடிக்கணும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சொல்லு அடாஸு. இது வந்து கிளைமேட்டு. வாவ் 4 வகை ஏசி வந்துருக்குது காமிக்கிறது வருங்க. இது பார்க்கிங் மெனு. இது மோடு. எத்தனை மோடு இருக்குது? ஈக்கோ, கம்ஃபர்ட்டு, ஸ்போர்ட்டு, இண்டிவிஜுவல் வந்து நீங்கள் தனியாக செட்டப் பண்ணி வச்சுக்கலாம். என்னென்ன வேணுமோ நம்ம கஸ்டமாக செட் பண்ணிக்கலாம்.
அது வந்து இந்த கோல்ஃப் மேலே வந்து 2 டைப் சிங்க. இது நீக்கிறது தான். நான் ஆமாம் நீக்கி நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறது போனேன். இதுதான் சாவி. இங்கே சாவி கேட்டுக்காங்கிக்கலாம். சாவி மழைக்கயிறுக்குள்ளே கிடக்குது. இங்கே பாருங்க சாவி எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குதுன்னு. சும்மா ஷைனிங் பிளாக்கில் லாக் அன்லாக்கு. பின்னாடி Volkswagen இது ஷைனிங். சைடில் ஒரு அப்படியே குரோம் டிசைனில் எல்லாம் ப்ரீமியம் தானுங்க. அப்புறம் 1/2 கோடி இல்லைங்க இந்த வயசு. அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனெலாம் தேட வேண்டாம். இங்கே இருக்குது பாருங்க. இங்கே வந்து நீங்கள் சாவி இங்கே வச்சுட்டு இந்த பட்டன் அமுத்திங்கன்னா ஸ்டார்ட்டு, இதுதான் ஆப்பு. அப்புறம் பார்க்கிங் இங்கே பார்த்தீங்களா, அடாடாடா இத்தோடு கீர்னாப்பு, ரிவர்ஸு, நியூட்ரு, அதை ட்ரைவு, ஸ்போர்ட்ஸு, டொயிங் இவ்வளோ தானுங்க. முன்னாடி தர்றது பின்னாடி தர்றது. அப்புறம் ஆட்டோ பிரேக்கிங்கு, சரி இது எலக்ட்ரானிக் பிரேக்கிங், இது ஆட்டோ கோல்டு. அப்புறம் இங்கே சில்லற காசு போட்டுக்கலாம். இது எல்லாமே ஷைனிங் பிளாக்கில் கொடுத்துருக்குறாங்க. பிஃபோர் லீவிங் த வெஹிக்கிள். ஓகே வண்டி விட்டு வெளியே போனீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு போங்கங்குது. அப்புறம் ஆமாம், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு போகலைன்னா அப்புறம் பெட்ரோல் யார் அடிக்கிறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே 12 வோல்ட் இருக்குது. ஒரு ஹேண்ட் ரெஸ்ட்டு, மூவபிள் ஹேண்ட் ரெஸ்ட். இதில் ஸ்டெப்பு வருமே 2 3 எப்படி 3 ஸ்டெப்பு கும்கான்னு. அவ்வளோதான். ஃபுல்லாகவே பிளாக் கலர் தீம்ங்க. ஏன்னா போட்ஸ் வண்டி இல்லைங்க, அதனால் இந்த ஓப்பன் பண்ண எல்இடியோட ஒரு வேனிட்டி மிரர். இது வந்து டோர் லாக்கு. இது ஆகுமல்ல கையுமே. எப்படி யார் சொன்னது? எப்படி ஒரு டச்சு எல்லாமே. நல்ல பெரிய சன்ரூஃப். இங்கே ஒரு கைப்பிடி. இந்த பக்கமும் இங்கே ஒரு வேனிட்டி மிரர். இந்த பக்கம் ஒரு கைப்பிடி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த அப்படியே புறவ காலேஜ் டோர்லையும் கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அல்கண்டாரா. அடுத்தது க்ளோ பாக்ஸும் பார்க்கணும். இது ஸ்லோ மோஷன் இறங்குது. நல்ல ஓரளவுக்கு ஸ்பேஸாகவே இருக்குது. 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஈஸியாக வைக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் பாட்டில் 3 வைக்கலாம் லைனாக நீங்கள். அந்தளவுக்கு இருக்குது. வைப்பர் அதுக்குள்ளே மழை வந்துருச்சுங்களா. இவ்வளோ தான் முன்னாடிங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து வந்து ட்ரையல் எடுக்க போகிறோம். போகலாங்களா? வாங்க போகலாங்க. சரி எடுக்கலாங்களா? அதுக்கு முன்னாடியே இந்த இது பெடல் அமுத்தங்கிறது விஸ்கனி ஞாபகம் வந்தது. இது ரெஸ்ட் பெடல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிரேக்குக்குமே எக்ஸலேட்டருக்கும் வந்து இந்த சுற்றியும் அலுமினியம் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அலுமினியம். இது வந்து நியூட்ரலு, இது வந்து ரிவர்ஸ் கேமரா இந்த லைனோடு கொடுத்துருக்காங்க. என்ன லைனு? கைட்லைன்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் வந்து இது ஒரு தனி பட்டன். இதுதான் பார்க்கிங் வந்து பார்க்கிங் எனக்கு சூப்பர். ஓகே போகலாங்களா? அருமை. கேமரா நல்லா நீட்டாக மரியாதையாக இருக்குது. வென்டிலேட்டட். ஐயோ அது சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து குழு சீட்டு இல்லை. இதில் வெகு சீட்டு மட்டும்தான் இருக்குது. பார்க் சென்சர்ஸு முன்னாடி அந்த செடி இருக்காட்டி அப்படியே கத்துது கூ அப்படின்னு. நான் எக்ஸ்லேட்டர் மேலே காலே வைக்கலம்மா. என்ன சும்மா டிஏ போட்டு விட்ருக்குறேன். அதுக்கே வந்து எவ்வளோ தெரியுமா போயிட்டுருக்குது? 8, 9, 10ன்னு போயிட்டுருக்குது. ஐயோ அம்மா, இது இன்னும் இந்த விஸ்கன்னு தள்ளுது இப்படி பின்னாடி ஆளை. கோ பார்த்து ஓட்டணுங்கோ. எல்லோரும் சீட் பெல்ட் போட்டுங்க. மறக்காம இது ஓட்டி பார்க்கணும் அப்படின்னாலே அப்படியே தள்ளுது ஆளை. ஸ்பீக்கர் செட்டும் கேட்கவே இல்லை எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. நல்லா பேம்பம் தான் கொடுத்துருக்குறாங்க. சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் எப்படிமா இங்கிலீஷில் சொல்கிறது, கொஞ்சம் ஸ்டிஃப் அப்படின்னா இங்கிலீஷா கொஞ்சம் கெட்டியாக இருக்குதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஃபுல் இந்த வண்டி வந்து போட்ஸ் ஒன்லி ஃபார் போட்ஸ் கார். அதனால் வந்து கொஞ்சம் குண்டு குழியெல்லாம் பார்த்து நிறுத்தி நிதானமாக போகணும். எனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 136 mm தான் இருக்குது உங்களுக்கு. அதனால் வந்து அதை பார்த்து அனுசரித்து போய்க்கிங்க. அம்மா ஈக்கோ மோட்டில் ஓட்டுக்கலாமா? கம்ஃபர்ட் மோட்டில் இருக்குது. இதுக்கே காலை வைக்க முடியல. பச்சை கலர் இலதலையெல்லாம் வருது பேர். ஈக்கோ மோடு ஓட்டு. ஏன்னா ஈக்கோ மோடு ஓட்டுனதை ஈக்கோ மோடுக்கே காலை வைக்க முடியலையுமா. ஐயோ என்னமோ போயிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. சாமி இந்த ரோடே வந்து இப்போ கொஞ்சம் குண்டு குழியாக இருக்குதுங்க. இப்போ தான் அங்கே போய் தார் ரோடு நாங்கள் ஏற போகிறோம். மேலே
அதுக்கு முன்னாடி அப்படியே மெதுவாக இதில் போயிட்டுருக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்ருக்குறேன். அப்புறம் உங்களுக்கு ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டு தானுங்க இது. கண்டிப்பாக ஹேட்ச்பேக் உண்டான வந்து அந்த குதி லைட்டாக இருக்கும். இது வந்து நல்ல தார் ரோட்டில் சும்மா நெகு நெகுன்னு இருக்கணும். எடுத்து காலை வச்சிங்கன்னா அடா 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 சும்மா சொரவானமே தான். காலை வச்சிங்கன்னா பறக்கு மம்மேனியாக. காலை மேலே வச்சு அதெல்லாம் சொல்ல மாதிரி செருப்பத்துக்கு மேலே வச்சிங்கனாலே 100 போகு. அப்புறம் அமர்த்துனீங்கன்னா சொல்லவா வேணுங்க. அடே சாமி, என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொடிச்சு கிடிச்சிக்கலாம் பசங்க எல்லா பிள்ளைகளாம் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பாங்காக ஓட்டுங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் உங்களுக்கு எத்தனை சேஃப்டி என்ன இருந்தாலும் சரி, பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். யாருமே இல்லாத இடத்துல ஒரு 100-120 ஓட்டிங்க, மற்ற நேரம்லாம் 80. நானும் தெரியாமல் விஸ்கனுக்கு வச்சுட்டு இங்கே ஆளுத. ஐயோ இதை இழுக்குது அப்படியே ஆளை. ஓ, இந்த வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. நீங்கள் இது வந்து ட்ரையல் கீழ் பார்க்கணும் அப்படின்னா விஸ்கனு காலை கீழே மேலே வச்சிடாதீங்க, அது வாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஆனால் பிரேக் வந்து 4மே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. காலை மேலே வச்சா போதுங்க, சும்மா மசனாயாட்ட கவு. எப்படிங்கிறீங்க, இப்படி காலை நெம்மே மேலே வச்சா போகுது. இதை ஆளவே முன்னாடி தள்ளுது. ஐயோ தினம் பின்னாடி தள்ளுது. அப்படியே பிரேக் மேலே காலை வச்சா முன்னாடி தள்ளுது, எக்ஸலேட்டர் மேலே காலை வச்சா பின்னாடி தள்ளுது. அடாடாடாடாடா. இப்போ தானுங்க முதல் முறையாக இப்போ ஏற்பட்ட போட்ஸ் வண்டி ஓட்டுறனுங்க. நம்ம முன்ன பின்னது ஓட்டினதே இல்லை. இதுக்கு பேர் வந்து ஏன் கால்ஃப்னு வச்சுருக்குறாங்க. கால்ஃப், இந்த கால்ஃபுக்கு தான் அந்த பந்து விளையாடுவாங்க அதுதானே, அந்த ஓட்டக்கில் பந்து போடுவாங்கல்ல. எதுக்கு அப்புறம் அப்பேற்பட்ட பேர் இதுக்கு வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது வைக்கணும். ஸ்டேரிங் டில்ட்டு டெலஸ்கோப் சொல்ல மறந்துட்டுங்க. இருக்குதுங்க, டில்ட்டு டெலஸ்கோப் ரெண்டுமே இருக்குது. என்னென்னாங்க, நார்மல் உங்களுக்கு டைகோன் டிகுவான் இதெல்லாம் ஓட்டுறதை விடவே ஸ்டேரிங் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குதுங்க. என்ன காரணம், ஸ்போர்ட்ஸ், ஒன்லி ஸ்போர்ட்ஸ், எல்லாமே ஸ்போர்ட்ஸ் தானுங்க. இதில் உங்களுக்கு வண்டியாகட்டும், சஸ்பென்சர் ஆகட்டும், பாடியினுடைய அந்த ஏரோடைனமிக் இதாகட்டும், எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ்க்காகவே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு லிமிட்டட் எடிஷன் என் பையன் சொல்கிறான். மொத்தமாக வண்டி கம்மியாக தான் வருங்களாமா. அதனால் விஸ்கனுக்கு இது யாருக்காவது பிடிக்கணும்னா இந்த நம்ம அந்த கோயம்புத்தூர் ரமணியில் நிற்கிதுங்க வண்டி, வந்து பார்க்குறேன்னா பாருங்கள். விஸ்கன் எடுக்கணுன்னா எடுத்துக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஹேட்ச்பேக்கு, இந்த பசங்களாம் இந்த 2K கிட்ஸில் என்ன சொல்லுவாங்க, பாக்கெட் ராக்கெட். இது வந்து ஒரு ராக்கெட்டு. நாங்கள் வந்து சொரவானம்னு சொல்லுவோம், இது வந்து அப்புறம் 2K கிட்ஸ் பசங்களை பாக்கெட் ராக்கெட்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வண்டி வேணுங்கிறவங்க, பிடிக்கணும், ஓட்டி பார்க்கணும் அப்படின்னா வந்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு கம்பெனி ரெக்கமெண்டடு மைலேஜ் வந்து 12. ஏன்னா இவ்வளோ டார்க் கொடுத்துருக்குறாங்க. 2000 cc 4 சிலிண்டருங்க, 265 bhp, 370 Nm டார்க்கு. பட் எந்தளவுக்கு டார்க் இருக்குதோ அந்தளவுக்கு உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். கொஞ்சம் மெதுவாக ஈகோ மோடு போட்டு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அசால்ட்டாக 10 கொண்டு வரலாம். பொறுமையாக ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா க்ரூஸ் போட்டு விட்ருங்க 80. அது ஆட்டுக்கு 7 போயிட்டுருக்கு க்ரூஸில். மற்றபடி ஏசியெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, அட்டகாசமாக இருக்குது, அப்படியே குளிருதுங்க, அந்தளவுக்கு இருக்குது. நம்மளே இப்போ கம்மி பண்ணி வச்சுருக்குறோம். அந்தளவுக்கு சைலன்சரு நல்லா மேலே காலை வச்சோம்னு வச்சுங்க, விஸ்கு ஒரு அமுத்தம்னா உருமுது, ரும் 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 அப்படிங்குது. ஷோ, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒவ்வொரு வண்டி வச்சுருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டி வாங்குறது பூராமே அப்படி தான் வாங்குறாங்க. கார் எந்தூசியஸ்டிக் தான் கண்டிப்பாக வாங்குவாங்க. அவங்களுக்கு தான் அந்த பிரியம், இந்த கார் வந்து இப்படி ஓட்டுறது, ரசித்து ஓட்டுறது, நல்ல ஸ்போர்ட்டியாக ஓட்டுறது, அந்த மாதிரியெல்லாம் வந்து கார் எந்தூசியஸ்டிக்காரங்களுக்கு மட்டும்தான் பிடிக்கும். அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தாங்கன்னா, ஓட்டி பார்த்தாங்கன்னா உறுதியாக பிடிக்கும். போங்கண்ணா, நாங்கள் அப்படியே மெதுவாக ஓரமாக போயிட்டுருக்குறோம்ண்ணா. நீங்கள் என்ன, நம்மளுக்கு கொஞ்சம் விசையாக ஓட்டுறக்கே பயமாக இருக்குதுங்க. எங்கேயாச்சும் இழுத்துட்டு போயிருந்தோம் அப்படின்னு காலை சும்மா மேலே வச்சாலே ஆழத்தள்ளதுக்கு பின்னாடி. ஐயோ,
இதில் வேறு அமுத்துன்னா அவ்வளோதான், வேண்டவே வேண்டாங்க. அது ஏதாவது ட்ராக்கு கிடச்சுன்னா நம்ம ட்ராக்கில் ஓட்டி பார்க்கலாங்க. ஏதாவது இது நம்ம இவர் ட்ராக்கில் அவர் வேறு என்ன, நரேன் கார்த்திகேயன் அவருடைய ட்ராக்கில் எப்படி வண்டி வரும் கால்ஃப் கில்ஃப் வரும்போது அங்கே ஓட்டிப்பலாங்க. இது டாப் ஸ்பீடு எவ்வளோ போகும்? 262 262 நினச்சி பாருங்க. சப்பா உஸ் அப்படி சத்தம் மட்டும் தான் கேட்கும். மற்றபடி மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது வந்து ப்ரீமியம் கார் அப்படின்னாலே ப்ரீமியம் காருக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் இருக்கும். அதுக்கு உண்டான ஹேட்ச்பேக், ப்ரீமியம் ஹேட்ச்பேக், ப்ரீமியம் மெயின்டெனன்ஸ் இருக்கும். மொத்தத்தில் இந்த கார் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு பறக்கும் ராக்கெட். இந்த பசங்க சொல்கிற மாதிரி 2K கிட்ஸ் பசங்க சொல்கிற மாதிரி பறக்கும் ராக்கெட், தெறிக்க விடும் ராக்கெட்டுங்க. தெறிக்க விடுதுங்க வண்டி. நம்மளுக்கு தான் கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க ஓட்டுறக்கு. மற்றபடி எனக்கு புது வண்டி இல்லைங்க, அதனால் இதே ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும்னு நாங்கள் போர்டு வச்சுருக்குறாங்க. அதனால் மெதுவாக தான் போகணும். மற்றபடி இன்ஜின் நாய்ஸுங்க உள்ளே எல்லாம் ஒரு துள்ளியும் கூட கேட்கலிங்க இன்ஜின் நாய்ஸு. அதுக்கப்புறம் இந்த வெளியே இந்த சவுண்டெல்லாம் இருக்குது பாருங்க பக்கத்தில். இப்போ பாருங்க, இந்த வேணுங்கெல்லாம் போகுது, பஸ் எல்லாம் நிற்கிது, இந்த சவுண்டெல்லாம் பெருசாகவே கேட்கலிங்க. யாராவது ஆன் அடித்தாங்கன்னா அந்த சவுண்டு கேட்குது. மற்றபடி வந்து பெருசாக உள்ள இந்த ரோட் நாய்ஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இன்னும் ஒரே இது, கொஞ்சம் டேஷ் கேம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கு. டேஷ் கேம் ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. நம்ம இருக்கிறார் நம்ம டிஎம்எஃப், அதனால் ஃப்ரீ ட்ராக் இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வேணுமா, பரவக்கால வேணுமா, இல்லை ஃப்ரெண்டு மட்டும் போதுமா, என்ன நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா, இப்போ வேறு புதுசாக கொண்டு வந்துட்டார், வீட்டுக்கே கொண்டு வந்து மாட்டி விட்றாராம்மா. அப்புறம் என்னங்க, நான் அந்த நம்பரும் இந்த இது இங்கே போடுறேனுங்க, இங்கேயே வந்து மாட்டி விட்ருவார். அதனால் வேலை முடிஞ்சது உங்களுக்கு. ஃப்ரீ ட்ராக்கு இந்த வந்து மொத்தத்தில் அம்மா இருங்க நான் தாண்டிக்கிறேன். பயமாக இருக்குது. அடியில் வேறு நம்ம தனுவாக இருக்குதுங்களா, அதனால் வந்து அதையும் கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. அங்கே ஒரு வண்டி என்னோட நிற்கிது, கால்ஃப் தானே, அதுவுமே நார்டோ கிரே கலர் இருக்குதுங்க, இந்த கலர் இருக்குது. வணக்கம். அடுத்த வீடியோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா உங்ககிட்ட இருந்து? இன்னைக்கு போட்டுடலாங்க. ஓகேண்ணா, சரிண்ணா. சரி. அதுக்குள்ள நம்ம டிஎம்எஃப் ஐயோ மோ எப்படி தெரியுமா, வீடு லைட்டாக மேலே காலை வைக்கிற சொரங்குது கீழே தெரியுமா. இதனால கருப்பு தானே, கருப்பு நார்டோ கிரே 2 கலர் வருது. எனக்கு மொத்தம் எத்தனை கலர் வருதுங்க? 5 கலர் வருதுங்களா? என்னென்ன கலருங்க? நார்டோ கிரே, பிளாக்கு, ரெட்டு, ஒயிட்டு. இன்னொரு கலர், இன்னொன்று வந்து 5வது கலர் தெரியல என்னென்னு. மொத்தம் 4 கலர் இருக்குது. நீங்கள் வேணுன்னா பாருங்கள். நீங்கள் வேணால் கோயம்புத்தூர் ரமணி, நீங்கள் வேணால் ஓக்ஸ் வேகன் வந்து பாருங்கள் வண்டி. ஓட்டி பார்த்து உள்ளுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். சரிங்களா? நம்ம அந்த கன்சல்டேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன், நான் கீழே கொடுத்துட்றேனுங்க. நீங்கள் யாராவது வேணால் புது கார் கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வேணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம டீம் பசங்க ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? நாங்கள் இப்போ கிளம்புறோம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பை டிஎம்எஸ்.